தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 1 அதிகாரம் 14 முதல் 20 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 17வது வாக்கியம், இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். இயேசுவின் பின்னால் நான் போனால் மட்டுமே தான் இதோ நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களை நாம் மீண்டும் நம்முடைய வழிக்கு, நம்முடைய விசுவாச வழி கொண்டு வர முடியும். இயேசுவின் பின்னால் நாம் போக வேண்டும். இன்று நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் பலரும் நம்முடைய சமுதாயத்திலும் சரி, நம்முடைய அன்பியத்திலும் சரி, பலரும் நம்முடைய பங்கிலும் சரி விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக போய் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். பலவிதமான சூழல்கள் காரணமாக அவர்கள் போய்விடுகிறார்கள். அவர் மீண்டும் அவர்கள் அந்த விசுவாச வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் என்றால், மீண்டும் அவர்களை அந்த குடும்பத்தோடு இணைக்க வேண்டும் என்றால், நமக்கு தேவை அறிவு மட்டுமல்ல, புத்தி மட்டுமல்ல, மாறாக தெய்வத்துடைய கிருபை நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே தான் முடியும். அப்போ இறை சன்னதியில் நாம் வந்தே தீர வேண்டும். அதான் இறைவன் சொல்ல வார்த்தை, என் பின்னே வாருங்கள். அப்போ இயேசுவின் பின்னால் நான் போகிற சமயத்தில் அந்த தெய்வம் நமக்கு வெளிப்படுத்துவார். எந்த வழியில், எந்த முறையில் இதை விட்டு போன மகனை, மகளை எப்படி கொண்டு வர வேண்டும், எப்படி நீ செயல்பட வேண்டும், என்ன வார்த்தை நீ பயன்படுத்த வேண்டும், அவர்கள் எந்த விதத்தில் நீ அன்பு செய்ய வேண்டும், எப்படி நீ மன்னித்து எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் தெய்வம் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்துகிற சமயத்தில் அதுக்கேற்றபடி இதோ விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக வாழ்கின்ற நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள், நம்முடைய அன்பியத்தில் உள்ளவர்கள், நம்முடைய பங்கில் உள்ளவர்கள், அவர்கள் மீண்டும் நம்முடைய விசுவாச கொண்டு வர நம்மளால் முடியும். ஆனால் நாம் மட்டுமே முயற்சி எடுத்தோம் என்றால் அது முடியாது. இறைவனை முழுமையாக விட்டு கொடுத்து கொண்டு நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, நீ தந்த அழைப்பு என் பின்னே வாருங்கள் என்று நாங்கள் உம்முடைய அடிச்சுவடை பின்பற்றி கொண்டு இதோ எல்லா மக்களையும் உன் அருகில் கொண்டு வருவதற்கு எங்கள் சக்தியை தந்திடலும். நீ விரும்புகிற வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு சக்தி தாரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.